பிரியமானவர்களே, இன்று ஒரு அருமையான வார்த்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். என்னோடு நீங்கள் பங்கேற்று இந்த நிகழ்ச்சியை பார்த்து இதை பெற்றுக்கொள்வதற்கு நன்றி செலுத்துகிறேன். என்று கரெக்டான இடத்திற்கு வந்திருக்கிறோம். ஆண்டவர் யோவான் 6:35 இந்த வசனத்தின்படி வேதத்திலிருந்து நம்மோடு பேசுகிறார். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான். ஆண்டவர் நான் ஜீவ அப்பமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த ஜீவ அப்பம் இயேசுனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை இன்று இந்த வார்த்தையாய் அவரே நமக்குள் வரப்போகிறார். வார்த்தையை நாம் பெற ஜீவனோடு இயேசுவை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். நாம் பலப்பட போகிறோம். ஜீவனால் உயிர்ப்பிக்கப்பட போகிறோம். லேஸ் சிப்ஸ் என்ற ஒரு சிப்ஸு நிறைய பேருக்கு சாப்பிட பிடிக்கும். பேக்கெட்டில் நிறைய சிப்ஸை பேக் பண்ணி கொடுப்பாங்க. அதோடைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, யாரும் இந்த ஒரு சிப்ஸ் மட்டும் இதிலேருந்து எடுத்து சாப்பிட்டு திருப்தியோடு இருக்க முடியாது, ஒரு சிப்ஸ் மட்டும் சாப்பிட்டு அப்படியே இருக்க முடியாது என்று சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த சிப்ஸு சாப்பிட்டா பசி வந்துக்கிட்டே இருக்கும். இன்னொன்று சாப்பிட்ணும் இப்படின்னே நமக்குள்ளே தோணிகிட்டு இருக்கும். அப்படி தான் உலக காரியங்களை நம்ம உட்கொள்ளும் பொழுது சில பேருக்கு சில சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். பிரியாணின்னா அப்படியே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸ்வீட்டுன்னா அதை உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. எப்படா நம்ம சாப்பிடுவோன்ற மாதிரியே நம்ம மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை உட்கொண்டா நமக்கு பசி ஆறவே ஆறாது. இன்னும் நமக்கு வேணும்னு தான் தோணும். நமக்கு அந்த மாதிரி தான் உலக ஒவ்வொரு ஆசைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள பணத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது கூட நமக்கு ஆசை நிறைவேறாது. அந்த ஆசை தொடர்ந்து பேராசையாக நமக்குள் எப்படி இன்னும் பெற்றுக்கொள்வது, எப்படி இன்னும் வசதியை பெற்றுக்கொள்வது, எப்படி இன்னும் பதவியை பெற்றுக்கொள்வது என்று தான் நமக்கு பசியோடே அலைஞ்சிக்கிட்டு இருப்போம். பிரியமானவர்கள், நிரந்தர திருப்தியை கண்டடையாமல் அலைந்து தெரிந்து கொண்டு இருப்போம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், என்கிட்ட வாங்க, நான் உங்களை பசி ஆறும்படி என்னையே ஜீவனுள்ள வார்த்தையாய் உங்களுக்குள் நான் தருகிறேன். அப்படிதான் நான் 13ஆம் வயசில் ஏங்கி, ஆண்டவரே உங்களுடைய ஆவி எனக்கு வேண்டும் சுவாமி, என் இருதயத்தில் எங்கள் அப்பா அம்மா கொடுத்தது போல் வேணும் என்று நான் அலைந்து தெரிந்து கேட்கும் பொழுது, ஆண்டவர் ஒரு நாள் திடீரென்று ஒரு இயேசு அழைக்கிறார் கூட்டத்தில் அப்பா மேடையில் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது, அந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் பின்னாடி. அப்போது என்னை அளவில்லாமல் வந்து பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி மிகுந்த சந்தோஷம் என்னை நிரப்பினது. 3 நாளைக்கு அந்த நிரப்பின சந்தோஷத்தில் எந்த சாப்பாடுக்கும் ஆசை இல்லை, எந்த காரியத்தை வேறு எதையும் நான் விரும்ப கூட எனக்கு ஆசை இல்லை. விருப்பமெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நிரப்புதல், அந்த அந்யோன்ய பிரசனம் நான் உணர்ந்ததே இல்லை. எனக்குள் யாரோ வந்து பிரசனமானதை நான் மிக ஆசையோடு அதையே பின்பற்றி நன்றி என்று நான் பேசிக்கிட்டே இருந்தேன் என் வாயில். தேங்க்யூ லார்ட், எனக்குள் இறங்கி இருக்கிறதற்கு எவ்வளோ சந்தோஷம் என்று சொல்லி பேசிக்கிட்டே இருந்தேன். அந்த சந்தோஷத்திற்குள்ளே தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஒவ்வொரு நாள் காலையிலையும் இயேசுவினுடைய வார்த்தை, நீங்கள் வேதம் வாசிக்கும் பொழுது, அந்த வார்த்தையை படிக்கும் பொழுதே சந்தோஷம் வந்து உங்களை நிரப்பி, இதை ஆண்டவர் எனக்கு செய்ய போகிறார் என்று அவருக்குள் களி கூறும்படி அவர் பிரசன்னம் உங்களை நிரப்பும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பி அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படி செய்வார். அந்த வார்த்தை உங்களுக்குள் இறங்கி பசியெல்லாம் மாற்றி உங்களுக்குள் அந்த வார்த்தை இந்த நாள் பூரா கிரியை செய்யும்படி ஒவ்வொரு நாள் அனுபவத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். அதை பெற ரெடியாக இருக்கிறீங்களா? அந்த ஜீவ அப்பத்தை பெற்றுக்கொள்வோமா? ஜீவ அப்பமாகிய இயேசுவே எங்களுக்குள் இறங்கி வாரும் அப்பா. உமக்கு நாங்கள் காத்திருக்கிறோம், எங்கள் பசி ஆறும்படி காத்திருக்கிறோம் சுவாமி. நீர் வேண்டும் சுவாமி. எங்கள் இருதயம் காலியாக இருக்கிறது, பேராசையோடு இன்னும் பசியாராமல் இருக்கிறதே சுவாமி. எத்தனையோ காரியங்களை தேடிட்டோம் ஆண்டவரை பெற்றுக்கொண்டு, ஆனால் எங்கள் பசி ஆறவே இல்லை. எங்கள் ஆண்டவரை ஏங்குதல் இன்னும் தொடர்கிறது சுவாமி. அதை ஆற்றும் ராஜா. நாங்கள் தேடும் காரியத்தை கண்டடையும்படி அப்பா உம்மை தேடுகிறோம். எங்களுக்குள் இறங்கி வாரும் பரிசுத்த ஆவியானவரே, நிரப்பும் அப்பா. தேவனுடைய பிரசன்னம் அளவில்லாமல் இதை பார்க்கும் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய சந்தோஷம் அளவில்லாமல் அவர்களை நிரப்பி ஆண்டவரே இருதயத்திலிருந்து வாய் பேசும்படி எழும்பட்டும் ராஜா.
அப்பா, தெய்வீக சன்னிதானத்தில் அமர்ந்திருக்க ஒவ்வொரு நாள் காலையிலும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு அதை பெற்றுக்கொண்டு சந்தோஷத்தினால் நிரம்பி அதற்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே அந்த வார்த்தையின் பெயரிலே ஒவ்வொரு நாளும் ஜீவன் பெற உம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா துக்கத்தையும் மேற்கொள்ள, எல்லா அவர்களுக்கு எதிராக வரும் காரியங்களை மேற்கொள்ள, எதிராக வருக சோதனைகளை மேற்கொள்ள, அவர்களை ஆண்டவரை தோற்று போக வைக்கும், அவர்கள் ஆவியை தோற்று போக வைக்கும் காரியங்கள் வந்தாலும் அதையும் மேற்கொள்ள இந்த வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தையை அவர்களுக்குள் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும், அதை வைத்து மேற்கொள்ள கிருபை தாரும். பரிசுத்த ஆவியானவரே, இந்த அனுபவத்திற்குள் ஒவ்வொரு நாளையும் நடத்தும் ராஜா. ஜீவப்பமாக இயேசுவே எங்களுக்குள் எப்பொழுது தங்கிரும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you my friends. ஜீவ அப்பத்தை எப்பொழுதும் உங்களுக்குள் வைத்துக்கொள்ளுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்பழைக்கிறார் தொலைபேசி ஜபகோபுரத்துக்கு கால் பண்ணி டாப் ரேங்கை பெற்றுக்கொள்கிறாங்க. நீங்களும் அப்படிப்பட்ட போர்டு எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால், ஒரு பெற்றோராக இருந்தால் இப்போவே கால் பண்ணுங்கள். எங்கள் ஜெப வீரர்கள் உங்களுக்கு ஜெபித்து ஆண்டோடைய வெற்றியை பெற்று கொடுக்கறதற்கு அவர்கள் ஆவலாக காத்துட்ருக்குறாங்க. இப்பொழுதே இந்த திரையில் பார்க்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சாட்சிகள் பெற்றிருந்தீங்கன்னா மற்றவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும்படி இந்த நம்பருக்கோ இமெயிலுக்கோ எழுதுங்க. அண்ட் உங்களுக்கு ஸ்டூடெண்ட் ப்ரேயர் கார்டு வச்சுருக்கிறோம், அதையும் இந்த QR கோடில் டவுன்லோட் பண்ணலாம். வெற்றி உங்களுக்கு காத்திருக்கு. ஆல் தி பெஸ்ட். டாக்டர் ஆனந்த் ஸ்தீரா நன்றி காணிக்கை அனுப்பி இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஆதரித்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் சுகமான நாட்களையும் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தையும் தந்து உங்களை பலப்படுத்துவாராக. யோசுவா 1:9 நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். அப்பா, டாக்டர் ஆனந்த் ஸ்தீரா, அதே போல எங்கள் அருமை சகோதரி மார்கரெட் ஸ்தீரா அவர்களுக்கு நல்ல சுகம், வல்லமையான கிரிகளை நடப்பித்து திறந்த வாசலை அந்த கனம் பண்ணும். டாக்டர் ஜாஷ்வா, மிஸ்ஸஸ் ஜெயின் ஜாஷ்வா அவர்களை தொடர்ந்து மது கிருபையினால் நிரப்பி சுவாமி சம்பூர்ணத்தை அனுபவிக்கும்படி கிருபை செய்யும். வல்லமையாக உபயோகப்படுத்தும். ஜானத்தானுக்கு ஊழியத்தில் திறந்த வாசலை கொடுத்து கனம் பண்ணும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆமென். God bless you.